இங்க ஹீரோ இந்த ஊர் மக்கள காப்பாத்துனதால எல்லாருமே கடவுள் மாரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அவனுக்கு இதெல்லாம் புடிக்காம இங்கருந்து கிளம்பலாம்னு பார்க்குறான். பார்த்தா வண்டி எல்லாமே ரிப்பேர் ஆயி கிடக்குது. அதே டைம்ல இந்த ஊரோட தலைவர் ஹீரோவ கூப்பிட்டு ரொம்பவும் நன்றி சொல்றாரு. அதே டைம்ல இந்த கன் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்கும்போது தான், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி என்னோட கனவு இங்கிலாந்துக்கு போணும் தான். நீங்க எப்படியாச்சும் விட்டீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த தப்புமே நடக்காதுன்னு சொல்லி இவங்களுமே வாக்குறுதி குடுக்குறாங்க. பட் அதே டைம்ல இந்த கிராமத்தை எப்படியாச்சும் அழிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த நிசாமோட அரசு அந்த ஃபுட்பால்ல போலீஸா இருந்தவன் ஹீரோக்கு எதிரியான அதே போலீஸ போடுறாங்க. அவனும் இந்த கிராமத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி அடிமையா இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துருங்க உங்களை விட்டுருவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இந்த கிராமத்து மக்கள் அடிமையாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பதிலுக்கு சொல்லி விட்டுறாங்க. அதை கேட்டதுமே அவன் கோவப்பட்டு இந்த கிராமத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்க வரான். இந்த கிராம மக்கள் அங்க இருக்க சின்ன பசங்களுக்கு கூட அந்த போர்லாம் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு கோவம் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சமாதானமா போனாதான் அவங்களுமே அமைதியா இருப்பாங்க. சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி இங்க யாருமே உயிரோட இல்லைனா என்ன பயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். பட் அவங்களுக்கு அடிமையா இருந்தா ரொம்பவும் கேவலமா நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எல்லாம் சொல்லியுமே ஹீரோ அதை கேட்கவே மாட்டான். ஆக்சுவலா ஹீரோக்கு அவங்க அப்பா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போருக்கு போவாரு. ஆனா போனவர் திரும்பி வராம இறந்து போயிடுவாரு. அதுல இருந்தே இவனுக்கு போரும் பிடிக்காம சமானமா போயிட்டா எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சு அப்படியே தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே இந்த ஊரை விட்டே கிளம்பிடுறான். போகும்போது ஒரு சின்ன பையன் கிட்ட இவன் யூஸ் பண்ற ஃபுட்பாலை கொடுத்துட்டு போறான். அப்பன்னு பார்த்து இந்த ஊருக்கு லட்சுமின்ற பொண்ணு கல்யாணம் ஆகி வெளியே போவா. அதே டைம்ல இந்த போலீஸும் ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு இங்க வரும்போது அந்த பையன் ஃபுட்பாலை பார்த்ததுமே அவனுக்கு அந்த ஹீரோவோட ஞாபகம் வந்து அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாண கும்பலையும் பிடிச்சி ஹீரோவை அடிச்சு போட்டு இதுக்கு முன்னாடி ஃபைனல் மேட்ச் ஆடும்போது 20 செகண்ட்ல உன்னை மீறி நான் கோல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருப்பா. ஸோ அந்த சவாலை நீ இப்ப நிரூபிச்சாதான் இவங்களை உயிரோட விடுவேன், நீ லேட் பண்ற ஒவ்வொரு 20 செகண்டுக்குமே ஒருத்தரே சாவடிப்பேன்னு சொல்லிட்டு சாவடிக்க ஆரம்பிச்சான். ஸோ இப்போ ஹீரோவா அந்த கோல் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் கஷ்டப்பட்டு கோலும் போட்டுறான். அப்ப பிடிச்சி வச்சிருந்த மக்களுமே அங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோ அவங்க தப்பிச்சு வராங்க. ஆனா இந்த மன்னரோட ஆளுங்களா இந்த பைரன் பள்ளியை அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே தயாரா தான் இருக்காங்க. ஆனா எவ்வளவு போராடியுமே அந்த கிராமத்து மக்கள் இவங்க கிட்ட தப்பிக்க முடியாம கொத்து கொத்தா செத்துட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ எழுந்துக்கிறான். அவங்க அப்பா எதுக்கு செத்தாரு, இந்த மண்ணுக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்கலாம் சாகும் போது இவனுக்கே புரிய வருது. ஸோ நம்ம மண்ணு தான் நம்மளுக்கு உயிர், அதை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது முடிவு பண்ணி அவங்களுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சண்டையில எல்லாரையும் அழிச்சு கிராம மக்கள் பாதி பேரை காப்பாத்திட்டு அங்கேயே இறந்து போறான். இப்ப இந்த கிராமத்து மக்கள் பண்ண தியாகத்துக்காகவே இந்த ஹைதராபாத் அரசனை இந்திய அரசாங்கம் மிலிட்டரிலாம் சேர்த்து இந்த ஹைதராபாத்துக்கு எதிராக போரிட்டு ஹைதராபாத்தை இந்தியாவோட சேர்த்து ஃப்ரீடம் வாங்கி தராங்க.